அஜித் சார் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு? ஒரு நாள் வாமிட்டே எடுத்துருவாரு. அதெல்லாம் நாங்கள் வீடியோ பண்ணலை. நான் ட்ரெயின் பண்ண பரத், அருண் எல்லாரும் கேட்டுப்பார், லாரன்ஸ் மாஸ்டர் இன்க்ளூட் நான் பேசுறேன். எதுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணலன்னா என் பேர் சிவால். அதுலயும் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அதுல அவுட் புட் தான் ஆரம்பம். இந்த வேதாளம் வரலையும் அப்படியே டிராவல் பண்ணும். எல்லாரும் சிக்ஸ் பேக் ஒரு சண்டைலாம் நடந்தது. அதெல்லாம் அர்ஜுன் சார் தம்பா சிக்ஸ் பேக்கு. ப்ரூஸ்லி மாதிரி எகிரி குதிப்பார் ஒரு டபுள் பார் ஃபைட்டு. மாஸ்டர், ஒரு ஃபிசிக் அப்படின்றது எல்லாருக்குமே எங்கேருந்து ஈர்க்கிறோன்னா சினிமாவை பார்த்து தான். சினிமாவில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை பார்த்து தான் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை வருது. ஈவன் எனக்கும் சரி, இங்கே இருக்கிற கேமராமேனுக்கும் சரி, எல்லாருக்குமே சூர்யா, பரத், விஷால் இவங்க எல்லாரையும் பார்த்து தான் ரொம்ப ஈர்க்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எல்லா செலிபிரிட்டிஸ் முக்கால்வாசி பேரை நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. பொதுவாக நீங்கள் ஒரு செலிபிரிட்டியை ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் ஸ்டார்டிங்காக எந்தெந்த விஷயம்லாம் மெயினாக ஃபாலோ பண்ணுவீங்க அதை சொல்லி? நான் ஃபஸ்ட்டு இப்போ சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்கள மெயினானது பிபி சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொல்ல. சாதாரண சப்ளிமெண்ட்டுக்கு ஓகே நான் பேசுகிறது விட்டமின் கொடுத்தாலும் சரி, ப்ரோட்டீன் ட்ரிங்க் கொடுத்தாலும் சரி, அதுக்கு அவங்கள செக் பண்ண சொல்லுவேன். ப்ளஸ் இன்னொன்று, அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுக்குற சப்ளிமெண்ட் அவங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கே எனக்கு 2 வீக்ஸ் டைம் எடுக்கும். திடீர்னு பிம்பிள்ஸ் வரும் ஸ்கின்னில். ஏன் அதிகமாக வருது, அதை ஸ்டாப் பண்ணுவேன், அதை மாற்றுவேன், இன்னொரு சப்ளிமெண்ட். இப்படி மாற்றி மாற்றி தான் அவங்கள பார்த்துக்கணும் நான். அதனால் அவங்களுக்கு நான் கொடுக்கறது ஹெவியாக ஒர்க் அவுட்டும் கொடுக்க மாட்டேன். மெயினாக என்னோடய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஒரு செலிப்ரிட்டி வந்தாலே, இதை பார்க்குற வீடியோஸ் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் என்ன ஃபிசிக்காக, நான் எக்ஸாம்பிள் கேட்குறது, நீ என்ன ஃபிசிக்காக செலிப்ரிட்டியை பார்க்குறீங்க அதை விட்டுருங்க. அவங்க என்ன ஃபிசிக் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஃபிட்டா? இன்னும் வரல. 6 பேக்ஸ் வரலையா? சொல்லு, கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். 6 பேக்ஸு இதுதான் மெயினா? இல்லைப்பா, உள்ளே வந்தோடனையும் இதுக்கு பேர் ஒன்று வச்சுருக்கோம், அத்லெட் ஃபிசிக். ஓகே, ஆமாம். நம்ம 6 பேக் வேணும்னு கேட்க மாட்டேன். மாஸ்டர் எனக்கு 6 பேக் வேணும். அதான் மாஸ்டர் ஒரு அத்லெட் மாதிரி. அத்லெட் ஃபிசிக், மாடல் ஃபிசிக், அத்லெட் ஃபிசிக். மாடல் ஃபிசிக்கே அத்லெட் ஃபிசிக் தான். ஒரு ரன்னர் எப்படி இருப்பான், அந்த ஃபிசிக் தான் கேட்பான். வெயிட் லிஃப்டர் ஃபிசிக் வேணும்னு கேட்குறானா, இல்லை பாடி பில்டர் ஃபிசிக்? கண்டிப்பாக இல்லை. ஒரு ஹீரோவா, ஒரு ப்ரொஃபைலா, ஒரு மாடலா வேணும்னா அவனுக்கு தேவை அத்லெட் ஃபிசிக். அப்போ அத்லெட்ன்ற வார்த்தை என்ன? ரன்னிங், ஸ்போர்ட்ஸ்மேன். ஸ்போர்ட்ஸ், எஸ், ரன்னிங் தான். எஸ், ஒரு ரன்னரோட உடம்பு தான் வேணுன்றோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ வேர். அப்போ அத்லெட் ஃபிசிக் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீ எதை தொடணும்? வாக்கிங், ரன்னிங் கம்பல்சரி. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நீ வெயிட் ட்ரைனிங், டயட்லாம் யோசிக்கணும். அப்போது ரெகுலராக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அத்லெட் ஃபிசிக்கை தான் லைக் பண்ணுறானுங்க எல்லாருமே. மெஜாரிட்டி யாருக்கு வேணும்? பாடி பில்டரா கேட்குறானா, அத்லெட் ஃபிசிக்கா கேட்குறானா? அத்லெட் ஃபிசிக் தான். அந்த மாடலிங் ஃபிசிக்னா யார் அவங்க? அத்லெட் ஃபிசிக். போய் கேட்டு பாரு. நான் ட்ரெயின் பண்ண பரத், அருண் எல்லாரும் கேட்டுப்பார், லாரன்ஸ் மாஸ்டர் இன்க்ளூட் நான் பேசுறேன். அர்ஜுன் சார்லாம் நடந்துட்டே இருப்பார். பரத்லாம் ஓடிட்டே இருப்பான். இப்போ கூட கேட்கலாம், பரத் எதுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணலன்னா என் பேர் சிவால். எல்லாருமே இந்த வாக்கிங்கை மட்டும் என்னைக்குமே விட மாட்டாங்க. ஓகே, நான் ட்ரெயின் பண்ணேன். நீ கேட்ட இல்லையா, நான் ட்ரெயின் பண்ணேன். லாரன்ஸ் மாஸ்டர்லாம் வாக்கிங்ல என்னாலே நடக்க முடியாம ஆகும். அவருக்கு நான் பழக்கப்படுத்திட்டேன். இப்போ எக்ஸசைஸ் பண்ணலையோ என்னவோ, ஆனா வாக்கிங் மட்டும் அவர் விட மாட்டார். ஸோ டெய்லி இதை ஃபாலோ பண்றோம். கம்பல்சரி. ஒரு டைட்னஸ், ஒரு கிரிப்பு, வெயிட் ட்ரைனிங் அதுக்கப்புறம் தான். ஓகே, அத்லெட் ஃபிசிக் வேணும்னா நீ ஃபர்ஸ்ட் அத்லெட்டா மாறு. ஓகே, அதை லைஃப் லாங் பண்ண, நாட் லைக் ஒரு தேவைக்காக பண்ணாத. அத்லெட் ஃபிசிக் வேணும்னா அத்லெட்டா மாறு. அது மாடலிங் ஃபிசிக்கோ 6 பேக் ஃபிசிக்கோ கிடையாது. அதனோட நேமே கிடையாது, அத்லெட் ஃபிசிக். அப்போ எடுக்கும் போதே உன்னோட அதுல பேர் கொண்டு வந்துரு அத்லெட். அப்போ அத்லெட்டா மாறு, ரன்னரா மாறு. நீ அத்லெட் ஓடுற மாதிரிலாம் ஓட வேண்டாம். டெய்லி வாக்கிங் அண்ட் ஸ்லோ ஜாக்கிங் பண்ணு. உங்க ஃபிசிக் நீ நினைச்ச கோலை, ஃபேட் லாஸும் சரி, 6 பேக்ஸும் சரி, ஈஸியாக ஓடிந்து உட்காந்துரும். கரெக்டான டயட். ஓகே, அவ்வளோதான். இதுதான் நான் ட்ரெயின் பண்ண எல்லாருக்குமே கொண்டு வந்தது. செலிபிரிட்டிக்கு எல்லாருமே நான் பண்ண அச்சீவ்மெண்ட் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் போகிறேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ பரத் அவர்களோட உடம்பு எடுத்தால் 5'5"
இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் யாருமே அப்படி ஒரு ஃபிசிக்கை வந்து பார்த்துருக்க மாட்டாங்களான்னு தெரியல. அந்த போஸ்டரை பார்த்து சதறிட்டோம் நாங்கெல்லாம். 6 பேக்ஸ் கூட இல்லை, 8 பேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் இருக்காரு அந்த படத்தோட போஸ்டர், இங்கே தான் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உடம்பெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன மாதிரி இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சீங்க மாஸ்டர்? சிம்பிளாக சொல்லிட்டேன். ஒரு வருஷம் வந்து நாங்கள் நோ காப்ஸு, ப்ரோட்டீன் டயட்டு, தேவையான காப்ஸ் கொஞ்சம் கொடுத்துருவேன். ஓகே. அப்புறம் வந்து ரன்னிங் மட்டும் காலையில் சாயந்தரம் அடிச்சிருவேன் பரத்தை. நண்பா இவ்வளோ ஓடணுமா நண்பா அப்படின்னு. இன்னைக்கு நண்பா நான் கார்டியோ பண்ணிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன். ஓகே. மைண்ட் செட் ஆகி போச்சு. இதில் தான் நம்ம ஃபிசிக் மாறி இருக்கு. பரத்தோட மைண்ட் செட்டு மாறி போச்சு பாரு. அதனால தான் அந்த ஃபிசிக் அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் பண்ணது. சப்ளிமெண்ட்டு, மெடிசன் இது எல்லாம் சப்போர்ட் பண்ணுது உடம்புல. ஓகே. ஃபஸ்ட்டு நேச்சுரலாக ஒரு விஷயத்த அதுலேயே ஒரு 50% ஃபேட்டை நான் எடுத்துருவேன். அப்போ நம்ம நினச்ச கோல் வந்து அதை விட தாண்டி வந்த காரணம் ரன்னிங். இங்கேருந்து போட் கிளப் போயிடுவோம்ப்பா நாங்கள். அர்ஜுன் சார் ஜிம்மில் ட்ரெயின் பண்ணிவிட்டு வாக்கிங் பண்ணிவிட்டு தான் நான் கூப்பிட்டு வருவோம் பரத்தை. அந்த அளவுக்கு உழைச்சிருக்கோம். அதில் மெயினாக உழைச்சதுன்னா ரன்னிங். ஒரு நாள் வாமிட்டே எடுத்துருவார். அதெல்லாம் நாங்கள் வீடியோ பண்ணலை. எல்லாரும் இப்போ வீடியோ பண்ணி போடுறாங்க இல்லையா. பரத்தோட கஷ்டம்லாம் அதெல்லாம் சொல்லவே கூட. பிளட் வந்திருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ரன்னிங் ஓடிட்டு வாந்தி எடுக்கும்போது அந்த ஓவர் ஹீட்டில் சூடு ஆகி அவ்வளோ கஷ்டப்பட வச்சுருக்கேன். என் நண்பன் வந்து பண்ணது தான் நான் இன்றைக்கி உட்காந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன். என் நண்பனோட ஃபோட்டோ ரிலீஸ் ஆகலன்னா இன்றைக்கி அஜித் சார் கூப்பிட்டுருக்க மாட்டார், யாருமே என்னை மதிச்சிருக்க மாட்டாங்க. என் நண்பனோட அந்த உழைப்பு, என்னை நம்பி கொடுத்த உடம்பு தான் என்னை இன்றைக்கி நிற்க வச்சுருக்கு. ஓகே. இன்றைக்கும் டச் அவுட் நாங்கள் அந்த அளவுக்கு உழைச்சிருக்குன்றது படமாக ஜெயிக்கலைன்னா என் நண்பனாக ஜெயிச்சு ஒரு ட்ரெயினராக நான் ஜெயிச்சு உட்காந்துருக்கேன். அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த உடம்பு வந்து எல்லா இடத்துலையும் பேசப்படுது மாஸ்டர். பேசிகிட்டே தான் இருக்கிற அளவுக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம். ஆமாம் மாஸ்டர். ஸோ அதை கண்டிப்பாக சொல்லணும். இப்போ வந்து பரத் அவர்களோட உடம்பு வந்து அந்த மாதிரியான ஒரு 8 பேக்ஸு ஃபுல்லாக நரம்பு அந்த மாதிரி இருக்கும். பட் இதே வந்து அதை பார்த்துட்டு இப்போ அஜித் சார் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவர் என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு? அவர் பரத் மாதிரி ஃபிசிக்கை எதிர்பார்த்து தான் கூப்பிட்டாரு. ஓகே. ஆமாம், அது அந்த உடம்பு வேணும்னு தான் என்னை கூப்பிட்டு, இல்லைன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தேன்னு என்னை கூப்பிட்றாரு. ஓகே. அது கூப்பிட்டாலும் அவரோட சம் இன்ஜுரிஸ் இதெல்லாம் இருக்கும் போது அவர் வந்து அதுலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதில் வந்து அவுட்புட் தான் ஆரம்பம் இந்த வேதாளம் வரலையும் அப்படியே ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டை நம்ம கொடுக்க முடியல. சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் அவர் எடுக்க மாட்டார். ஓகே. நேச்சுரலாக பண்ணணும்னு நினைப்பார். அதனால் அதுக்குள்ளே போக முடியல. ஓகே. இல்லைன்னா அந்த ஃபிசிக் அவர் எடுத்துகிட்டு வந்துருப்பார். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சம் அதர் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்படியே பண்ணணும்ன்றதுனால கொஞ்சம் நம்மளால பண்ண முடியல. ஓகே. லாரன்ஸ் மாஸ்டரும் அதே தான். ஓகே. நோ சப்ளிமெண்ட், தொடவே மாட்டார் அவர் நேச்சுரல் டயட், வாக்கிங் இதுலேயே ஒரு ஒரு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். அவள் தான். நான் அதனால தான் ட்ரை பை ஃப்ளாட் ஸ்டமக்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். மாஸ்டர் அந்த சிவலிங்க படத்தில் பார்த்தா கூட அப்படி தான் இருப்பார். மொட்டை ஷிவாவில் போலீஸாக பண்ணும்போது ஆர்ம்ஸ் மட்டும் இருக்கும், அந்த ஃப்ளாட் ஸ்டமக். அவ்வளோதான். அவர் பேக்கெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். ஒரு ஃபிட்டு அவ்வளோதான். எனக்கு தேவை ஒரு ஆர்ம்ஸு, ஒரு ஷோல்டரு, ஒரு ஃபிசிக், அவ்வளோதான். அவரும் அந்த சப்ளிமெண்ட்டுக்குள்ளேயே போக மாட்டார். ஓகே. இப்போ உங்ககிட்ட சொல்கிறாங்களே ஒரு சில செலிபிரிட்டிஸ்லாம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவங்கள எந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணுவீங்க? எனக்கு குயிக்காக ரிசல்ட் வர முடியாது. ஓகே. சப்ளிமெண்ட்ஸ் இல்லைனா? ஆமாம் 100% வர முடியாது. டைம் எடுக்கும். 6 மந்த் எடுக்கும், 8 மந்த் எடுக்கும். இதே சப்ளிமெண்ட்டை தான் ஒரு 3 மந்தில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபிசிக்கை நிறுத்த முடியும். ஓகே. ஃபேட் பர்னர்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போதோ என்னால் எடுக்கிறது வந்து நிறுத்த முடியும். நேச்சுரலாக பண்ணும்போதோ ரொம்ப கஷ்டம். ரிஃபைண்டாக ஒரு மசில் எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஒரு 8 மந்த் ஆகும், 1 இயர் கூட ஆகும். ஆனால் பட் இதை வந்து நேச்சுரலாக பண்ணுறவங்க வந்து, இப்போ நான் தான் எக்ஸாம்பிள் அதுக்கு. நான் ஒரு மசிலை எடுத்துகிட்டு, எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன மாஸ்டர் மசிலை எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டீங்களா, அதனால தான் இப்படி பண்ணுறீங்க. கிடையாதுடா டேய், நான் 3 வருஷம் நான் தொங்கி போயிருந்தேன்டா. இந்த ஃபிசிக் நான் எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் தேவைப்படுது? 17 வருஷம் நான் நோ ஸ்டெராய்ட்ஸ், நோ சப்ளிமெண்ட். ஓகே. அப்போ நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது, இந்த ஃபிசிக் எடுத்துகிட்டு வரது என் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கல. நான் இதை எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், எவ்வளோ டயட் பண்ணிகிட்ருக்கேன். 6 மணிக்கு மேலே சாப்பிடாமல் இருக்கேன். அது சாப்பிட்டா ஃபேட்டாக கவர் ஆகுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் எது சாப்பிட்டாலும் ஃபேட்டாக கவர் ஆகும் பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா குயிக்காக கொலஸ்ட்ரால்லாம் பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும். கட் பண்ணும் போதும் எல்லா ஸ்டீராய்ட்ஸு இந்த சப்ளிமெண்ட்லாம் நிறுத்தும் போதும் ரொம்ப கஷ்டம் தன்வீர். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பெரிய மைண்ட் செட் கொண்டு வந்தேன். இதே தான் நான் பண்ணுற செலிபிரிட்டிக்கும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நேச்சுரலாக பண்ணால் ரெகுலராக பண்ணலாம். நேச்சுரலாக பண்ணலன்னு வச்சுக்க, ஒரு 3 நாள் விட்டுட்டு கூட பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ வீக்லி வந்து ஒரு 4 நாள் ஒர்க் அவுட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல மாஸ்டர். ஸோ அதெல்லாம் எப்படி அதை கவர் பண்ணிடலாம். மீதி நாள் கார்டியோ பண்ணிடலாம். வெயிட் ட்ரைனிங்
நான் சொன்னது வெயிட் ட்ரைனிங் ஜஸ்ட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த்னிங். ஓகே. வெயிட்டை தூக்கி பண்ணுறது எல்லாமே ஷேப் அண்ட் ஸ்ட்ரென்த்னிங். இதை தாண்டி தான் வெயிட் ட்ரைனிங். ஓகே. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் ரெகுலர் வாக்கிங். நீங்கள் வெயிட் ட்ரைனிங்கை கூட நிறுத்துங்க, வீட்டில் புஷ்அப் பண்ணிட்டு கூட நீ வீட்டில் இருக்கலாம். கார்டியோ மட்டும் விடவே கூடாது. நீ ஒல்லியாக இருந்தால் தான் வாக்கிங் பண்ணணும், குண்டாக இருந்தால் தான் வாக்கிங் பண்ணுற கான்செப்டே கிடையாது. எல்லாருக்குமே பொதுவானது வாக்கிங். நடைப்பயிற்சி உலகத்திலேயே மிக சிறந்த உடற்பயிற்சி. ஓகே. இதை தெளிவாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போதான் ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்ன, 30 வயசுக்குள்ளே ஜிம் பண்ணுறவங்க ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசுக்குள்ளவங்க தான் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. இது காரணம் நம்மளோட ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால மட்டும்தான். அதனால ஒரு 1 hour தயவு செய்து நடங்க. அட்லீஸ்ட் 45 minutes ஆகுது நடங்க. உடற்பயிற்சி தான் மிக சிறந்தது. ஓகே மாஸ்டர். ஸோ இப்போ அர்ஜுன் சார் அவரை எடுத்துக்கிட்டோன்னா, அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே வந்து ஒரு ஃபிட்டான ஒரு ஹீரோ, ஃபிட்டான ஒரு ஆக்ஷன் கிங் அப்படின்னு அவரை சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி ஃபிட்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் ட்ரெயின் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்கள்? அவர் சார்லாம் வந்து நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அப்போல்லாம் என்ன கலாச்சி தள்ளுவார். அவர் சொல்கிற ஒர்க் அவுட் தான் நான் பண்ணுவேன். சார் சொல்லலை, இனி செஸ் கிளாஸ் போகலாம், இது பண்ணலாம், அது பண்ணலான்னு. நான் பரத்தை ரெடி பண்ண பிறகு தான் அவருக்கு என் மேலே நம்பிக்கையே வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறத செய்ய ஆரம்பித்தார். இருந்தாலும் சாரோட அந்த ஸ்பீடு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயம், நம்ம இதை சொல்லியே ஆகணும் இன்டர்வியூவில். என்னன்னா எல்லாரும் 6 பேக் ஒரு சண்டைலாம் நடந்தது இன்டர்வியூவில். முதலில் யார் 6 பேக்? முதலில் யார் 6 பேக்? எஸ் ஏப்பா, முதல்ல அர்ஜுன் சார் தான்ப்பா 6 பேக்கு. ப்ரூஸ்லி மாதிரி எகிரி குதிப்பார் ஒரு டபுள் பார் ஃபைட்டு. அந்த படம் பேர் எனக்கு தெரியல. அவர் தான் இவனை ஃபஸ்ட்டு 6 பேக்கு. ஓகே. இதை நான் எங்கே போய் சொல்ல முடியும்? கடைசியில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, சூர்யா அவர்கள் அப்படின்னு வந்துச்சு, அப்புறமா விஷால் அவர்கள், அப்புறம் தனுஷ் அவர்கள் அப்படின்னு வந்துச்சு, அப்புறம் ரியாஸ் கான் அவர்கள் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் தான். அர்ஜுன் சார் தான்ப்பா 6 பேக்கு. அந்த படம் நான் கிடைச்சா உனக்கு அனுப்புகிறேன். டபுள் பாரில் ஒரு பேரல் பாரில் ஃபைட் பண்ணியிருப்பார். பேக் பீஸாக இருக்குப்பா. அவரோட போட்டோ நான் கேட்டு அவர்கிட்ட வாங்கி அனுப்புறேன்பா. ப்ரூஸ்லி ஹேர் ஸ்டைலு, ப்ரூஸ்லி பேக். ஆமா பார்த்துருக்கேன் மாஸ்டர். என்ன சொல்லுவாப்பா, என்னன்னு சொல்லுவா? யார் 6 பேக்கு? அர்ஜுன் சார். புரியுதா? அதுக்கப்புறம் சூர்யா சாரா இருக்கட்டும், விஷால் சாரா இருக்கட்டும், தனுஷ் சாரா இருக்கட்டும், எல்லாரும் வரட்டுமே, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சார் தான் ஃபர்ஸ்ட் 6 பேக். ஓகே. புரியுதா? புரியுது. அதை தெரிஞ்சுக்கணுன்ற சண்டைகள் வேண்டாம், அதுக்காக சொல்ற சண்டைகள். அர்ஜுன் சார் அப்பதுலேருந்து இன்னமும் பேக் வச்சுக்கிறார். மனுஷன் அவர் தான். ஓகே. தூக்குனாருன்னா 4 பேக் அப்படியே இருக்கும் அவருக்கு. ஓகே. அப்போ காட்டிட்டாரு சார். அதான் சொல்கிறேன். ஸோ அவர் அதான் ட்ரெயின் பண்ண மூமெண்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் சொல்லிட்டேனே, நான் என்ன ஒரு ட்ரெயினராக அங்கீகாரம் கொடுத்தது தான் அவர் வந்து. ஆமாம், அவருக்கு இது எல்லாமே தெரியும்பா. அவருக்கு எப்படி பண்ணணும். ஜஸ்ட் நான் ஒரு ட்ரெயினராக இருந்தது வந்து சப்போர்ட்டுக்கு தான் வச்சுருந்தார். என்னை முழு ட்ரெயினரெல்லாம் சார் வச்சுக்கல, என்னை வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு பார்ப்பார். இது பண்ண அதுக்கப்புறம் கரெக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சு சிலதெல்லாம். ஏன்னா அவர் ஆல்ரெடியே ஃபிட் இல்லை. அவர்கிட்ட போய் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிறது வேற, ஃபிட்னஸை பற்றி நிறைய சொல்லுவார். பட் நான் சொல்கிறது வந்து ஒர்க் அவுட் ஷெடியூலில் வந்து வேரியேஷன்லாம் போடும் போதோ அதுக்கப்புறம் தான் பரத்தை பார்த்து தான் அவர் இன்ஸ்பயர் ஆனார். ஏய் சிவா செம்மையாக பண்ணிட்டடா. ஆனால் சார்லாம் வந்து ஓப்பன் ஹார்ட்டாக பேசுவார். ஒருத்தவங்க ஃபிட்டாக, நீ ஃபிட்டாக இருக்கேன்னு வச்சுக்கேன், எடுத்தவொடனே யாருன்னா பார்த்தாருன்னா இன்டர்வியூ எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், அப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது இல்லையா நீ, காட்டு பனியனை தூக்கு அப்படின்னுவார். இதுக்காகவே அவரை ட்ரெயின் பண்ணும்போது உஷாராக இருக்கணும் நம்ம. ஓகே. என்றைக்காவது ஒரு சின்னதாக ஒரு இது, ஏடா பேக்கு டல் ஆகிட்டுக்குது ஏன்டா அப்படின்னுவார். ஏன்னா அவர் எப்பயுமே பேக்கோட இருப்பார்ல, அதனாலே உஷாராக நான் டெய்லி ஒர்க் அவுட்டு, டெய்லி டைட். இப்பயாவது ஒரு 2 நாள் ஸ்கிப் பண்ணிடுவேன் டைட்டை. அவர்கிட்ட போகும்போதெல்லாம் நான் டைட்டே ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஓகே. அவருக்கு பயந்துட்டு நான் இருப்பேன், கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா ஃபிட்னஸில் அப்படியே ஊறி கிடக்குறாருல அவர். எத்தனை வருஷம் அவரோட, இன்னைக்கே எப்படி இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியல. அதனால் அவரை ஏமாற்றவே முடியாது. அவரெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ட்ரெயின் பண்ணேன். நீங்கள் சொல்லும் போது தெரியுது அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக யாரை மாஸ்டர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓகே. மௌனரவி சார் பையன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. லாரன்ஸ் மாஸ்டர், அவ்வளோதான். இன்னும் 2-3 செலிபிரிட்டி எல்லாம் இருக்காங்க. வெளியே சொல்ல முடியாது. ஓகே. ஸோ ஃபிஷ்ஷை வச்சு மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பெருசாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஓகே. லாரன்ஸ் மாஸ்டரை என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? மாஸ்டர் அதான் சொல்கிறேன் இல்லையா, ஆன் அண்ட் ஆஃப். மாஸ்டர் வந்து பண்ணுவார், வாக்கிங் பண்ணுவார். நான் இப்போ அதான் சொன்னேன், மாஸ்டர் வெயிட் ட்ரைனிங் மைண்ட் பண்ணுறத விட வாக்கிங் மைண்ட் பண்ணிட்டார். ஓகே. அவருக்கு தேவை ஒரு ஃபிட்னஸ் வேணும், அது எப்படியாவது பண்ணணும். கண்டிப்பாக ஒரு மூவியில் வேறு லெவலில் காட்டும், அந்த நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஓகே. சரி, இப்போ வேற யாரும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க, பேர் சொல்ல வேணாம். ஸோ எந்த மாதிரி அந்த ரிசல்ட் இருக்கும் அதை வச்சு சொல்லுங்க. இல்லை, நீட்டாக இருக்கும்.
இப்போ பரத் அளவுக்கு ஃபிசிக் எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு நீட்டான ஃபிசிக் இருக்கும். ஓகே. ஸோ அவர் இப்படி இருந்ததுக்கும் அப்படி இருந்ததுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம்? கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே. கண்டிப்பாக பார்ப்பீங்க. அந்த சேஞ்ச் ஓவர் மிக பெருசாக இருக்கும். ஓகே. பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ஒரு ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் தெரியும்னு வச்சிங்களேன். ஓகே. காட்டிடுவேன். ஒரு அழகாக மாற்றம் வந்து அப்படி இருக்கும். கென் அவர்களை வந்து வெற்றிமாறன் சார் படத்துக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த சர்ப்ரைஸ் அதெல்லாம் கிடையாது. ஓகே. நான் பண்ணுவேன். வந்துட்டேன், மேட்ருக்குள்ளே வந்திருக்கேன், பட் நான் பண்ணுவேன். ஓகே.